வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்க குட்டி ஆர்ஜே வஷிதா பேசுறேன். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில வெள்ளிக்கிழமை நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்காக இனி குட்டீஸ் நேரம் கேட்கலாம். அத்தலி பித்தலி மக்கான் சுக்கான் பாலு பரங்கி ராட்டின சுத்தி கல்ல தூக்கி மேல போட்டா பாட்டி விட்டு நண்டு ஏமா எஜம்மா எங்க விட்டு செல்லம்மா. என்கிட்ட ஒரு விளையாட்டு இருக்கு, விளையாடுவோமா? கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி. அது முடியாது. ஏன்? ஏன்னா அவன் நமக்குள்ள இருக்கான். அட ஆமா. இந்த புதுமையான நிகழ்ச்சியில நிறைய கதை சொல்லி அத்தை மாமாலாம் கதை சொல்ல நம்ம கூட இணையறாங்க. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல கதை சொல்லி சி சரிதாஜோ அவர்கள் இணைகிறார். இவர் ஈரோடை சேர்ந்தவர். உளவியலிலும் தமிழிலும் முதுகலை பட்டமும் கல்வியியலில் நிறைஞர் பட்டமும் பெற்றிருக்கிறார். தற்காப்பு கலையான கும்பூவில் கருப்பு பட்டை பெற்றிருக்கிறார். ஆசிரியராக பணியாற்றி இருக்கிற சரிதாஜோ அவர்கள் ஸ்கில்வேர் வழியாக கதை சொல்லல் மற்றும் கதை சொல்லல் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறார். ஸ்கேன் ஃபவுண்டேஷன் இந்தியா விலங்குகள் நல அமைப்பின் தூதுவராகவும் 20க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் பேச்சாளராகவும் சில பட்டிமன்றங்களில் நடுவராகவும் பங்காற்றியுள்ளார். இவர் சிறார் எழுத்தாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் சிறார் சிறுகதை தொகுப்பான நீலமரமும் தங்க இறக்கைகளும் மந்திர கிளிகிழுப்பை என்ற சிறார் நாவலும் 2021ஆம் ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் வெளிவந்துள்ளது. பேயாவாது பிசாசாவாது, நிழலை திருடிய பூதம் என்ற சிறார் நாவல்களையும் வெளியிட்டுள்ளார். கனவுக்குள் ஒரு கண்ணாம்பூச்சி என்ற சிறார் கதைகளையும் வெளியிட்டுள்ளார். அடுத்ததா நம்ம கதை சொல்லி சரிதாஜோ அவர்களுக்கு வழங்கிய விருதுகள் என்னன்னு கேட்கலாமா? 2020ஆம் ஆண்டுல தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை வழங்கிய அசோகமித்ரன் நினைவு படைப்பூக்க விருது. 2021ஆம் ஆண்டு திருப்பூர் சக்தி விருதுகள். 2022ஆம் ஆண்டு தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் தங்கமங்கை விருது. அது மட்டும் இல்லாம 2 வருடங்களாக ரேடியோவில் ஆர்ஜேவாகவும் கிரியேட்டிவ் டைரக்டராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. விஜயமங்கலம் அரசு ஆரம்ப பள்ளி, விஜயமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஈரோடு நவீன நூலகம் இவற்றில தொடர்ந்து வாரம் ஒரு முறை கதை சொல்லல் நிகழ்வும் நடத்தி வராங்க. குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கான கதை சொல்லல் பயிற்சி பற்றிய ஈரோட்ல ஸ்கில்வேர் மூலமாக நடத்தி வருகிறார். கதை சொல்லல் நிகழ்விற்கான சிறப்பு விருந்தினராக பல்வேறு பள்ளி கல்லூரிகளுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. நவீன அரசு நூலகத்துல நூலகர் வார விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பல்வேறு அரசு பள்ளிகளிலும் கதை சொல்லல் நிகழ்வுகளை ஸ்கில்வேர் வழியாக நடத்தி வருகிறார். விகடன் குட்டி ஸ்டோரிஸ்ல கதை சொல்லல், இந்து தமிழ் திசை, மாயா பஜார், சுட்டி விகடன், பொம்மி, கனலி, இணையதளம் மற்றும் சுவடு மின்னிதழ்கள்ல குழந்தைகளுக்காக கதைகளை சொல்லிட்டே இருக்காங்க. செம்மலர் இதழில் ஏப்ரல் 2021ஆம் ஆண்டு சிறார் இலக்கியம் தொடர்பான கட்டுரையையும் வெளியிட்டிருக்காங்க. கல்வி பற்றிய கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்காங்க. அரிமா சங்கங்கள், JCI அமைப்புகள்ல கதை சொல்லல் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு பெண்கள் தொழில் முனைவோர் அமைப்பிற்கும் ஊக்கப்படுத்தும் விதமாக கதை சொல்லல் நிகழ்விற்கும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்காங்க. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டத்துல அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கு கதை சொல்லல் பயிற்சியையும் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் போது அதுல ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க பயிற்றுனராக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கோத்தகிரி மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்துல ஆசிரியர்களுக்கு இணைய வழி கதை சொல்லல் பயிற்சியையும் வழங்கியிருக்கிறாங்க. அந்தியூர் அரசு மருத்துவமனையில கர்ப்பிணிகளுக்கான கதை சொல்லல் நிகழ்வையும் ஸ்கில்வேர் வழியாக நடத்தி வருகிறார். ஈரோட்ல இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துல ஸ்கில்வேர் சார்பாக கதை சொல்லல் நிகழ்வும் நடத்தப்பட்டிருக்கு. கருவுடன் கதையாடல் என்ற கர்ப்பிணி பெண்களுக்கான கதை சொல்லல் நிகழ்வை இணைய வழியாக வாரம் தோறுமே நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் சரிதாஜோ அவர்களை பற்றி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வானொலியில கதை சொல்லி சரிதாஜோ அவர்களை பற்றிய இந்த அறிமுகத்தோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இந்த வார குட்டீஸ் சுட்டீஸ்ல சரிதாஜோ அவர்கள் பகிரும் கதையை கேட்கலாம். சோ வாங்க குட்டீஸ், கதை கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் சரிதாத்தையின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக சுட்டி ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில ஒரு அழகான கதையோட வந்திருக்கேன். அந்த கதையோட தலைப்பு விதைகளின் பயணம். இந்த கதைய
எழுத்தாளர் உதயசங்கர் அவங்க தான் எழுதியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். குட்டச்சம்பா இல்ல குட்டச்சம்பா நெட்ட குட்டச்சம்பான்னு 2 நெல் விதைகளுக்கும் அன்னைக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாம். ஆஹா, தப்பிச்சிட்டோம். இத்தனை நாளா சாக்கு மூட்டையில மூச்சு விட முடியாம அடைஞ்சு கிடந்தாங்க அவங்க 2 பேரும். அவங்கதான் கீழே குதிச்சு மகிழ்ச்சியில ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி தெரியுமா? டியாலோ டியாலோ டியலடியா, ஊர்கோலம் போக போற டியலடியா, மண்ண தேடி போறோமே டியலடியா, நல்ல ஈரம் தேடி போற டியலடியா, பயிராக வளர்வோமே டியலடியா, டியாலோ டியாலோ டியலடியா. அவங்க இருந்த மூட்டையில ஆயிரக்கணக்கான விதை நெல்கள் கண்ண மூடி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களாம். தூக்கம்னா தூக்கம், அப்படி ஒரு தூக்கம். நல்ல குளிர்ல போர்வை இழுத்து போத்தி நிம்மதியா தூங்குமே, அந்த மாதிரி தூக்கம். தூக்கம் எப்ப களையும் தெரியுமா? விதை நெல்கள்லாம் எப்ப கண் விழிக்கும் தெரியுமா? எப்போ எப்போ எப்ப தெரியுமா? ஈரமான மண்ணுல விழுந்ததும் அந்த விதை நெல்களோட உடம்பெல்லாம் அப்படியே சுழுத்து போகுமா. அப்புறம் அந்த உடல் அப்படியே ஈரத்தை உறிஞ்சி, எப்படி உறிஞ்சும்? அதுக்குதான் கூர்மையான மூக்கு இருக்குதே, அந்த மூக்கு தான் வாய் தான் மூக்கு. அப்படி உறிஞ்சி தனக்குள்ள இருக்கிற உயிர் சக்திய வேறா தளிரா மாத்திருமா. அப்படியே சில நாட்கள்ல விதை நெல் விழுந்த இடத்துல நெற்பயிர் முளைக்க தொடங்குமா. 2 தளிரிலைகளா பச்சை நிறத்துல இந்த உலகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்குமா. அவங்க எல்லாம் அது வரைக்கும் அமைதியா மூட்டைக்குள்ள காத்திருக்கணுமா. ஆனா பாருங்க, இந்த குட்டச்சம்பாவுக்கும் நெட்ட குட்டச்சம்பாவுக்கும் அவசரம். மூட்டையில தூங்கிட்டு இருக்கும் போதே அடிக்கடி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்து பார்த்துச்சுக்கொண்டே இருந்துச்சான். தூங்கிட்டு இருந்த மத்தவங்களை எல்லாத்தையும் கிள்ளி விட்டுச்சான். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி குதிச்சு விட்டான். அதுக்கப்புறம் எல்லாரையும் தள்ளி விட்டுச்சான். அப்படியே ஒரு கிள்ளு ஒரு தள்ளு, மேலேறி குதிக்கிறது, சேட்டைனா சேட்டை, அப்படி ஒரு சேட்டை. எல்லாரும் நல்லா ஆழ்ந்து தூக்கத்துல இருந்தாங்களாம். அவங்கள பத்தியெல்லாம் இவங்க கவலைப்படவே மாட்டாங்களாம். டேய் நண்பா, எப்ப வெளிச்சம் தெரியுதோ அப்ப குதிச்சு ஓடிடணும்டா அப்படின்னு குட்டச்சம்பா சொல்லிச்சான். ஆமா, தூக்கமே வரமாட்டேங்கு, எப்படா மண்ணை பாப்போன்னு இருக்கு அப்படின்னு நெட்ட குட்டச்சம்பா சொல்லிச்சான். 2 பேரும் யோசிச்சபடியே காத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த நாள் வந்துச்சான். அவங்க இருந்த மூட்டையை யாரோ அவுக்கு வந்தாங்களா. உடனே 2 நெல் விதைகளும் தையத்தக்க அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சாங்களாமா. ஒரு கூடையில நெல் விதைகளை விவசாயி மணி கொட்டினாராமா. அத தலையில தூக்கி வச்சுட்டு போகும்போது 2 நெல் விதைகளும் யாரு நெட்ட குட்டச்சம்பாவும் குட்டச்சம்பாவும் தான் சுவங்கின்னு கீழே விழுந்துட்டாங்களாமா. அப்பாடி, இப்பதான் நிம்மதி, என்ன புழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டச்சம்பா சொல்லிச்சான். நாம நல்ல மண்ணா பார்த்து போய் முளைப்போமே அப்படின்னு சொல்லி நெட்ட குட்டச்சம்பா சொல்லிச்சான். நல்லா காத்தடிச்சுதான் அந்த நேரம் பார்த்து குட்டச்சம்பாவும் நெட்ட குட்டச்சம்பாவும் அப்படியே உருண்டுட்டு போனாங்களாமா. காத்து நின்னு போச்சான். அந்த இடத்துலயே நின்னுட்டாங்களாம். இங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுதான் குட்டச்சம்பா. ஐயோ, இது ஒரே பாறை, இறுக்கமா இருக்கும், பாறையில தண்ணியும் கிடைக்காது, வேறு உள்ள போகாது, இங்க வேணாம் அப்படின்னு சொல்லி நெட்ட குட்டச்சம்பா சொல்லிச்சான். அப்ப எங்கதான் போறது? அப்பதான் அந்த நெல் விதைகள் மேல ஒரு நிழல் வந்து விழுந்துச்சான். பார்த்தா ஒரு சேவல் நல்ல வசரமா உச்சந்தலையில ஒரு பூ சொருக்கி வச்ச மாதிரி சிவப்பு கொண்டையோட வாழ அரிவாளை போல வளைஞ்சு கருப்பு சிவப்பு நீல வண்ண சிறகுகளோட அழகா தொங்கிட்டு இருந்துச்சான். அந்த சேவல் அவங்கள பார்த்து வந்துதான். அவ்வளவுதான், நெட்ட குட்டச்சம்பாவும் குட்டச்சம்பாவும் பயந்தே போயிட்டாங்களாம். சேவலோட செவந்த கண்களை பார்த்தாலே பயமா இருந்துச்சா. ஐயோ, பக்கத்துல வந்துருச்சு, ஒரே கொத்த போகுது, 2 பேரும் சேவலோட வயிற்றுக்குள்ள போயிருவோம் அப்படின்னு கண்ணை இருக்க முடிக்கிட்டாங்களாமா. சேவல் அப்படியே குனிஞ்சு அப்படியே கொத்த வந்துச்சா. ஆட திரும்பி பார்த்தா அவங்கள கொத்தல, அவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த ஒரு புழுவை கொத்தி சாப்பிட்டுச்சா. உடனே 2 நெல்லு ஓடி போய் சேவலோட காலுக்கு கீழே போய் ஒட்டிக்கிட்டாங்களா. சேவல் அப்படியே நடந்து போச்சா. டம்மு 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 டம்முன்னு கொஞ்ச தூரம் போனோன்னு அதட காலடம் வந்து ஒட்டிக்குச்சு அப்படின்னு சேவல் உதறிச்சான். உதறணும் உனையும் நெட்ட குட்டச்சம்பாவும் ஓடி போய் விழுந்துட்டாங்களாம். டேய் குட்ட, இங்கேயே முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாளா நெட்ட குட்டச்சம்பா. உடனே போடா நெட்ட, இது சரள தர பாத்தியா, ஒரே கல்லா கிடக்குது, மண்ணுல சாப்பாடே இருக்காது, வேறும் போகாது, வெயிலுக்கும் தாங்காது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த நேரம் பார்த்து ஒரு மணிப்புறா குட்டச்சம்பாவையும் நெட்ட குட்டச்சம்பாவையும் கொத்தி எடுத்துக்கிட்டு போயிருச்சான்.
ஆனா அது விழுங்கலையாம், அப்படியே வாயில வச்சுக்கிட்டு பறந்து போச்சாமா. அங்க போய் அது கட்டி இருக்கிற கூட்டுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து செவந்த வாயை திறந்துகிட்டு இருந்த அதோட குஞ்சுகளுக்கு ஊட்டுறதுக்கு போச்சா. 2 குஞ்சுகள் இருந்துச்சாங்க. அந்த 2 குஞ்சுங்களும் ஒரு குஞ்சுக்கு ஊட்ட போகும்போது இன்னொரு குஞ்சு டவக்குன்னு தள்ளி விட்டுருச்சான். அத மணிப்புறா கவனிக்கலையா. அப்பாடி, உயிர் பழச்சோம், உயிர் பழச்சதே பெரிய காரியம், வா 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 போலாம் அப்படின்னு நெட்டக்குட்ட சம்பா சொல்லும் போது குட்ட சம்பா ஆமா ஆமா எங்கேயாச்சும் முளைச்சிடலாம் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். அடாடாடாடா, இது கரிசல் மண்ணு, இங்க தண்ணியே இருக்காது, மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ணுவாங்க, மானாவரி மண்ணு, இது லாய்க்கப்படாது அப்படியே வருத்தத்தோட சொல்லிச்சான். நாம அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு குட்ட சம்பா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அழகான ஆண்மையில் பறந்து வந்து குட்ட சம்பாவும் நெட்டக்குட்ட சம்பாவும் இருந்த இடத்துக்கு உட்காந்துச்சான். அதோட நீல பச்சை வண்ணம் கலந்த அந்த தோகை மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டாங்களா 2 பேரும். கொஞ்ச நேரத்துல அந்த ஆண்மையில் இற தேடி அப்படியே பறந்து போச்சா. ஐசக்கா வானத்துல பறக்குறோம், ஐசக்கா ரெக்கைய விரிச்சு பறக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த தோகைய விரிச்சு மேல பறந்து போய்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் அந்த மயிலோட தோகையை பிடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போனாங்களாம். அப்படின்னு அப்படியே காத்துல ஆடிக்கிட்டே போனாங்களாம். குட்ட சம்பாவும் நெட்டக்குட்ட சம்பாவும் ஆட்டத்துல கைய விட்டுட்டாங்களாம். அப்படியே கீழே வந்தாங்களாம். கீழே வந்து மண்ணுல விழுந்தோன்னையும் அவங்களோட உடம்பெல்லாம் குளிர்ந்து போச்சாமா. வண்டல் கலந்த மண்ணு, ஈர மண்ணுல இருந்த உயிர் சத்து பசிய கிளப்பி விட்டுருச்சான். அந்த நிலத்தை அப்பதான் உழுதுருந்தாங்களாம். என்ன தம்பி குட்ட, இப்ப எப்படி அப்படின்னு சொல்லி கத்துச்சா நெட்டக்குட்ட சம்பா. அப்படியே மண்ணுக்குள்ள வழுக்கிட்டு போனாங்களா. ஆஹா ஆனந்த நெட்டை என்ன அப்படின்னு சொல்லிச்சான் குட்ட சம்பா. என்ன சொல்லியும் குட்ட சம்பாவும் நெட்டக்குட்ட சம்பாவும் மண்ணுக்குள்ளேயே போயிட்டு இருந்தாங்களாமா. அப்ப பக்கத்துல திரும்பி பார்த்தாத்தான், ஆட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், டேய் எங்கடா போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் இவங்களை கேட்டாங்களாமா. உடனே நெட்டக்குட்ட சம்பாவும் குட்ட சம்பாவும் பறந்து சென்றாலும் டியாலோ டியலடியா, பாறை தரையில் முளைக்காது டியாலோ டியலடியா, ஓடி சென்றாலும் டியாலோ டியலடியா, சரள தரையில் முளைக்காது டியாலோ டியலடியா, பாடி சென்றாலோ டியாலோ டியலடியா, கரிசல் தரையில் முளைக்காது டியாலோ டியலடியா அப்படின்னு நெட்டக்குட்ட சம்பாவும் குட்ட சம்பாவும் ஒன்ன பார்த்து சிரிச்சுக்குச்சா. இதோட கதை முடிஞ்சிருச்சா. திரும்பவும் அடுத்த கதையோட வர, அது வரைக்கும் டாடா பாய். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல சரிதாஜோ அவர்கள் பகிர்ந்த கதையை கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. com.radio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம்.